வச்சுக்கோங்க. வதக்கின பிறகு தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி வதக்கணுமே பச்சை மிளகாய் போட்டு வதக்கிங்க. நான் புளி ஊற வச்சுருக்கேன், அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. கரைச்சி வச்ச புளி தண்ணியில் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கரைச்சிக்கிறணும். நல்லா கரைச்சிக்கணும், கட்டிடலாமல் கரைச்சிட்டு வதக்கின வெங்காயம் தக்காளி இதில் இந்த தண்ணியை ஊற்றி விடுங்க. மசாலா ஊற்றி நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிண்டிட்டு நல்லா கொதிக்க உப்பு போட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா விட்டீங்கன்னா நல்லா கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்கான பிறகு